Welcome to my channel. Soumya Ladies Tailoring உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி வரைஞ்சி வெட்டுறதுன்னு நான் சொல்ல போறேன். இப்போ 80 துணி வந்து 80 பாயிண்ட் எடுத்துர்க்கேன். இந்த மடிப்பு வந்து நம்ம பக்கம் தான் இருக்கணும். இந்த கரை தான் வந்து ஆப்போசிட்டா இருக்கணும். எந்த துணி நீங்க போட்டாலும் மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும். கரை தான் ஆப்போசிட்டா இருக்கணும். அப்பதான் அந்த கோடு வந்து நேர் கோடா இருக்கும். அப்பதான் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் ப்ளவுஸ். நம்ம அளவு எடுக்கலாம். பேக் சைடை திருப்பி போட்டு சுருக்கம் இல்லாமல் நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கணும். இந்த கழுத்து வந்து நல்லா ரவுண்டு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த கை ஜாயிண்ட்டுக்கும் இந்த கை ஜாயிண்ட்டுக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 19 இருக்குது. 19ல் நம்ம பாதி எடுத்துக்கணும். பாதி எடுக்கும்போது இந்த 19 கிட்ட அந்த டேப்பை கொண்டு வந்து இப்படி மடிச்சிங்கன்னா இதனுடைய அளவு இங்கே வந்துடும். இப்போ 9 9.5 தான் அளவு. ஃபஸ்ட்டு இந்த சைடு கீழே வந்து 1.5 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுக்கணும். சாதா ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே 1.5 இன்ச்சு வச்சு தான் கோடு போட்டுக்கணும். நேராக கோடு போட்டு 9.5 கிட்ட நம்ம சுற்றளவு 9.5 எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த 9.5 இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு கோடு போட்டுக்கணும். நம்ம எல்லாமே கொக்கி சைடு தான் நம்ம அளவெடுக்கணும். பேக் சைடு இந்த டாட் பிடிச்சிக்கிறத பிடிச்சி இந்த ஷோல்டரை மடித்து அப்படி நேராக வரும். அதான் அந்த 1.5 இன்ச்சு கோடு போட்டோம் பார்த்தீங்களா, அங்கே வச்சு இப்படி ஒரு இந்த கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து 1/2 இன்ச்சு வச்சு மேலே ஒரு கோடு போட்டுக்கணும். இது ஃபுல்லாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 13 இருக்குது. அதே மாதிரி இங்கே 13 வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ சுற்றளவும் உயரத்தையும் நம்ம எடுத்துட்டோம். அடுத்து கழுத்து அகலத்தை எடுக்கணும். இந்த கொக்கி சைடு உள்ள அந்த கழுத்தை ஒத்தையாக எடுத்து இப்படி வச்சுக்கணும். சும்மா இப்படி ஒரு இடத்துல வச்சு இதை நேராக வச்சு பிடிச்சிக்கணும். இது இப்படி எடுத்து விட்டோம்னா அதுவே இப்படி வளைய வரும். கரெக்டாக இங்கே கேப் இல்லாமல் இந்த ஓரம் வரைக்கும் வந்துடணும். இதுக்கிட்ட இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கணும். பின்னாடி அந்த கழுத்து ரவுண்டு வந்ததுன்னா அதில் கீழே இருக்கக்கூடிய துணியை எடுத்து பிடிச்சிக்கணும். கரெக்டாக சென்டராக மடிச்சுக்கிட்டு இந்த 1.5 இன்ச்சு கோடுக்கிட்ட வச்சு இதுக்கிட்ட அப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். இதிலேருந்து 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதோட ஒரு கோடு போட்டுக்கணும். 2.25 இருக்குது. அதே 2.25 இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு கோடு போட்டுக்கணும். இங்கேருந்து 3/4 இன்ச்சு வச்சு இப்படி ஒரு ரவுண்டு வச்சுக்கணும். இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். கழுத்து அகலத்துலேருந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். கொக்கி சைடு வரக்கூடிய ஷோல்டர் எடுத்து இந்த 1/4 இன்ச்சு அளவு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதில் வச்சு இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுக்கணும். இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கணும்.
கொக்கி சைடு வரக்கூடிய இந்த சைடு கை ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த 1.5 இன்ச்சு கோடு போட்டதை வச்சு இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுக்கணும். இந்த கை ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுக்கணும். இதிலிருந்து 1/2 இன்ச்சு மேலே குறிச்சிக்கணும். இதிலிருந்து 1/2 இன்ச்சு கீழே குறிச்சிக்கணும். கொஞ்சம் நீளமாக போட்டுக்கணும். இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா குறிச்சதுல தான் நம்ம வந்து கட்டம் போட்டுக்கணும். இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சு ஒரு ரவுண்ட் வரைஞ்சிக்கணும். இதை நம்ம வெட்டலாம். வெட்டிட்டு இந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து வெட்டிட்டு இந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை மடித்து சின்னதாக வெட்டிடுவோம். அதே மாதிரி இங்கே 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து சின்னதாக வெட்டிடுவோம். பேக் வெட்டிட்டு அப்படியே கீழே இந்த கடைசியில் இருக்கிற துணியை அப்படி வட்டையாக மடிச்சுட்டு கை வெட்டணும். கைக்கு அதே மாதிரி 1.5 இன்ச்சு வச்சு கோடு போட்டுக்கணும். நம்ம கை வரையணும். கொக்கி சைடு வரக்கூடிய அந்த கையை தான் எடுத்துக்கணும். கையை நல்லா கரெக்டாக சுருக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த 1.5 இன்ச்சு கோட்டு மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு இதுக்கிட்ட ஒரு கோடு போட்டுக்கணும், இதுக்கிட்ட ஒரு கோடு போட்டுக்கணும். இந்த ஜாயிண்ட் வருது பார்த்தீங்களா, அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு கையை அப்படியே சுட்டிக்கிட்டே வரணும். அடியில் வரக்கூடிய தையலுக்கு நேராக கோடு போட்டுக்கிட்டே வரணும். கைக்கு கீழே அடியில் இருக்கக்கூடிய தையலுக்கு நேராக அப்படியே கோடு வரைஞ்சிக்கிட்டே வரணும். இந்த கோடு வரைக்கும் போட்டுட்டு இதை அப்படியே அடைச்சி விட்டுருணும். இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கணும். நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். இதில் வந்து இதுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இதில் பாதி எடுத்துக்கணும், 3.5 வச்சுக்கலாம். இங்கேருந்து 1/2 இன்ச்சு இப்படி ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு வரைஞ்ச மேல் ரவுண்டை வெட்டிக்கணும். இந்த மடிப்பில் சின்னதாக வெட்டி விடணும். வெட்டி விட்டு 2 துணி மட்டும் எடுத்துக்கணும். 2 துணி மட்டும் எடுத்து இப்படி விரித்து வச்சு கீழ் ரவுண்டை வெட்டிக்கணும்.
ஃப்ரண்ட்டுக்கு எடுக்கணும். இதை வந்து அப்படியே இப்படி திருப்பி பின் பக்கம் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை நல்லா இப்படி கிராஸாக வைக்கணும். இந்த ஆம்கோல் வெட்டிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக அந்த கரையில் ஒட்டுற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிராஸ் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். போட்டு இதில் வரைஞ்சிக்கணும். இதை ஒட்டியே கோடு போட்டுக்கணும். இதில் கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கணும். ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ முன்னாடி கழுத்துக்கான அளவை குறிக்கணும். இந்த கொக்கி சைடு வரக்கூடிய கழுத்தை எடுத்து நம்ம வெட்டிக்கிறதுக்கு நேராக வச்சு இதுலேருந்து நேராக வச்சுக்கிட்டு இப்படி இப்படி இது பண்ணி விட்டிங்கன்னா இந்த ரவுண்டு கரெக்டாக வரும். இதை ஃபஸ்ட்டு கொக்கிக்கு நேராக குறிச்சிக்கணும். இது 4வது கொக்கிக்கு நேராக குறிச்சிக்கணும். இந்த 1.5 இன்ச்சு போட்டுக்கிட்டு கீழே சும்மா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த பட்டி கீழே 1/2 இன்ச்சு போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக அடியில் இருக்கிற துணியில் போட்டுக்கணும். இதை எடுத்துக்கணும். இதே மாதிரி 3/4 இன்ச்சு வச்சு நல்லா ரவுண்டு வரைஞ்சிக்கணும். இங்கேருந்து 1/2 இன்ச்சு வச்சு ரவுண்டு வரைஞ்சி இந்த ஷோல்டருக்கு நேராக ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட்டிலேருந்து 1/2 இன்ச்சு வச்சு ஒரு புள்ளி வச்சுட்டு இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டாட்டை வந்து நுனியில் பிடிச்சிக்கணும். பிடிச்சி இதை ஷோல்டரை நம்ம சரியாக மடித்தோம்னா கரெக்டாக நேராக வரும். அதை வந்து இந்த 1/2 இன்ச்சு புள்ளிக்கிட்ட வச்சு இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதிலிருந்து 1/2 இன்ச்சு கீழே வச்சுக்கணும். இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சதில் நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். இங்கேருந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கணும். அதிலிருந்து மறுபடியும் இன்னொரு 2.5 இன்ச்சு வச்சுக்கணும். இந்த 4வது கொக்கியும் இதையும் அணைச்சிடணும். இந்த பட்டிக்கு கீழே 1/2 இன்ச்சுக்கு வச்சோமே அதையும் இதையும் அணைச்சிடணும். அவ்வளோதான். இதை வெட்டிடலாம். இந்த 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து மடித்து சின்னதாக வெட்டி விட்டுக்கணும். வெட்டிட்டு பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் போட்டு வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பின்னாடி திருப்பி போட்டு எக்ஸ்ட்ராவில் ஏதாவது துணி வந்துச்சுன்னா அதை நம்ம கட் பண்ணிடணும். இந்த வெட்டி விட்டதுக்கு நேராக இதையும் கொஞ்சம் சின்னதாக வெட்டிக்கணும். இந்த துணியிலையும் வெட்டி விட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ பட்டி வெட்டணும். மிச்சிருக்கிற துணியில் இப்போ பட்டி வெட்டிக்கலாம்.
பட்டி வெட்ட போகிறோம். கொக்கி சைடு வரக்கூடிய பட்டியை எடுத்து இப்படி கீழே வந்து வச்சுக்கணும். இந்த துணி இப்படி உங்கள் கீழே லாஸ்ட்டு துணி முடியுது பார்த்தீங்களா, அதிலேருந்து 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். இந்த பட்டிக்கு இந்த டாட்டுக்கு நேராக கீழே அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுட்டு இதை அப்படியே மடக்கி வச்சு இதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது அப்படியே இந்த சைடில் வரக்கூடிய அந்த துணி அப்படியே மடிச்சுட்டு இந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுக்கணும். இதிலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இங்கேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இங்கே 1/2 இன்ச்சு வச்சுக்கணும். இப்படி கோடு போட்டுக்கணும். இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து இப்படி ஒரு வளைய வரைஞ்சிக்கணும். வச்சுட்டு இதை வெட்டிடலாம். இந்த கொக்கி சைடு வச்சு மார்க் பண்ண பக்கம் சின்னதாக மடித்து வெட்டி விட்டுக்கணும். அவ்வளோதான். மீதி இருக்கக்கூடிய துணியில் இன்னொரு பட்டிக்கு நம்ம அளவு வச்சு வெட்டிக்கலாம். எங்கே இடம் இருக்கோ அது மாதிரி வச்சு பார்த்துட்டு இதை அப்படியே வச்சு இன்னொரு பட்டி வெட்டிக்கணும். அவ்வளோதான், எல்லாம் வெட்டியாச்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை, பட்டி எல்லாம் வெட்டியாச்சு. மீதி துணியெல்லாம் அப்படியே வச்சுருங்க. தைக்கும்போது எப்படி தைக்கணும்னு சொல்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.